அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாம்பு இப்லிஸை சொர்க்கத்திற்குள் அழைத்துச் சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. அப்போது இப்லீஸ் ஆதமை நோக்கி, ஆதமே, காலமெல்லாம் நீர் சொர்க்கத்திலேயே குடியிருக்கும் மரத்தை நான் அறிவிக்கிறேன். அது அழிந்து போகாத ராஜாங்கத்தை உடையது என்றான். அப்போது ஆதம், அது என்ன மரம் என்று கேட்டார். இப்லீஸ் குல்து, மரத்துடைய பழத்தை உண்ணுங்கள் என்றான். ஆதம், என்னுடைய ரப்பு அந்த பழத்தை உண்ண வேண்டாம் என்று என்னை விலக்கி இருக்கிறான் என்றார். அப்போது இப்லீஸ், உங்கள் இருவருடைய ரப்பும் உங்களை ஏன் அந்த மரத்துடைய பழத்தை உண்ண வேண்டாம் என்று விலக்கி இருக்கிறான் என்று உணரவில்லையா என்று கேட்டான். நீங்கள் உண்டீர்களானால் நீங்கள் இருவரும் மலக்காக இருப்பீர்கள். அதனால் நீங்கள் இருவரும் சொர்க்கத்தில் எந்த காலமும் கூடியிருக்கப்படுவீர்கள். அதனால் வேண்டி அப்படி விலக்கி இருக்கிறான் என்றான். அப்போது ஆதம், அதை நான் உண்பதற்கு இல்லை என்றார். பிறகு இப்லீஸ் அல்லாஹ்வின் மேல் சத்தியம் செய்து கொடுத்தான். பிறகு இருவரும் மரத்தடியில் போய் அந்த பழத்தை தின்றார்கள்.